டெல்டா வதரமன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் டெல்டா வதரமன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். அதாவது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவானது. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு நாள் மழைப்பொழிவு பரவலாக பதிவானது. அதன் பிறகு பரவலாக மழைப்பொழிவு இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருந்தும் அந்த காற்று சுழற்சி தமிழகத்தின் நிலப்பரப்பு மீதே ஏறிவிட்டது. தமிழகத்தின் நிலப்பரப்பின் மீது ஏறியதன் காரணமாக தமிழகம் உட்பட தென்னிந்தியாவில் வளிமண்டலத்துல காற்றின் போக்குல வேக மாறுபாடு ஏற்பட்டு காற்றின் தன்மை நிலையற்ற தன்மையில மாறிவிட்டது. இதன் காரணமாக பரவலாக மழைக்கு வாய்ப்பு குறைந்து விட்டது. தற்போதைய சூழல்ல இந்த காற்று சுழற்சி தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நீடித்து வருகிறது. இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக வலுவடைந்து புயல் சின்னமாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்பு வடக்கு வடகிழக்கு திசையில நகர்ந்து மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தமிழகத்துல அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது மே 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல மழைப்பொழிவு தொடரும். குறிப்பாக பகல் நேரத்துல வெயில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் முற்பகல் நேரத்துல கடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் இடிமலை மேகங்கள் உருவாக்கி பிற்பகல் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அதே போல கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அடுத்த 2-3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்ததன் காரணமாக மேற்கு காற்றை தென்னிந்தியா முழுவதுமே ஊடுருவ செய்யும், மேற்கு காற்றை வலுவடைய செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. இன்றைய தினம் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தீவுகள்ல தென்மேற்கு பருவமழை துவங்கி இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல மேற்கு காற்று வலுவடைந்து கேரளா மற்றும் தமிழகத்திலும் அடுத்த ஒரு 5 நாட்கள்ல, அதாவது மே 27 அல்லது 28ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அடுத்த 4-5 நாட்களுக்கு பரவலாக கன முதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வலுவான மழைப்பொழிவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் அதீத நீர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான அணைகள் அடுத்த 4 நாட்கள்ல முழு கொள்ளளவை எட்டுவதற்கும் நிரம்புவதற்கும் சாதக சூழல் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டியிருக்க மாவட்டங்களுக்கும் நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அடுத்த 10 நாட்கள் தினசரி வலுவான கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற காரணத்தினால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அடுத்த 4-5 நாட்கள்ல அதிகரிப்பதற்கான சூழல் நிலவுது. ஒட்டுமொத்தமாக கேரளா, கர்நாடகால பருவமழை துவங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. இதனால் கேரளா, கர்நாடகா குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பொழிவு இருக்கும். பரவலாக கனமழை பொழிவும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பொழிவும் இருக்கும். தொடர் மழை இருக்கும் பருவமழை காலங்கள்ல மழை பெய்வது போலவே. இதனால கோடை சுற்றுலா திட்டமிட்டுள்ள பொதுமக்கள், குறிப்பாக வயநாடு, இடுக்கி, தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் அடுத்த 4-5 நாட்களுக்கு உங்களது திட்டங்களை ஒத்திவைப்பது நல்லது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள்ல அடுத்த 2 நாட்கள் பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவு எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களையும் மே 22ஆம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடியுடன் கூடிய கனமழையாக அமையும். இதை காற்று சுழற்சியின் விளைவாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக ஒரு சில இடங்களை ஒதுக்க செய்யும். ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து நின்று நீண்ட நேரம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மே 24ஆம் தேதி முதல் தமிழகத்துல மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக குறையும். மே 24ஆம் தேதி முதல் தமிழகத்துல பகல் நேர வெப்பநிலையும் மீண்டும் படிப்படியாக உயர தொடங்கும்.
குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் மே 24ஆம் தேதி முதல் வெப்பநிலை 40 டிகிரி எட்டுவதற்கான ஒரு சாதக சூழலும் இருக்கு. ஏன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கே பயணிக்கும் போது வலுவான மேற்கு காற்றை ஈர்க்கும். அப்போது கடல் காற்று உள்நுழைவது தடைப்பட்டு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைய சூழலில் சுருக்கமாக சொல்லணும்னா அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். அடுத்த 4 நாட்கள் பரவலாக கனமுதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவு அடுத்த 4 நாட்கள் தினசரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பருவமழை போன்ற மழைப்பொழிவை தற்போது எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள். நன்றி.